தாய் தந்தையை தேர்ந்தெடுத்து அதுக்கு அனுப்பிடும். அங்கே ஒரு உடல் ஃபார்ம் ஆகும். இப்போ எந்த அலைவரிசை எடுக்க போதோ அந்த ஒளியா வந்து அந்த உடல் ஃபார்ம் ஆகி வளர்ந்து அது பிறக்கிற வரைக்கும் இது பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த உடல் ஆப்போசிட்ல இருக்கிற உடல் பிறந்துடும், மனிதனா வளரும், மனிதன் மாதிரியே தான் இருக்கும். மனிதனுடைய குணாதிசயம் எல்லா விஷயமும் அதுகிட்ட இருக்கு. இது அதை வந்து கண்காணித்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் வந்து அந்த சுப்ரீம் பவர் கர்த்தரே வந்து என்ன பண்றாருன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு உடலை அவர் தாய் தந்தையா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தாய் தந்தையா வந்து உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அது எல்லாத்தையுமே அவர் செய்யறார். அப்ப அதுக்கான வேலை அங்க அவர் செய்ய போது ஒரு நாள் அந்த உடல் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், உடல் உருவானதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா இந்த ஒளி வந்து அட்டாச் ஆகும். அதுதான் சோல் கனெக்ட், சோல் அட்டாச் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த சோல் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆகும். அந்த சோலை அப்படியே அட்டாச் பண்ணா இந்த உடல் வந்து டிசால்வ் ஆயிடும். அப்படி டிசால்வ் ஆக விடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தானா ஒருத்தர் கோயிலுக்கு போய் மாற்றம் அடைகிற மாதிரி, யாரோ ஒரு புத்தகத்தை படிச்சு மாற்றம் அடைகிற மாதிரி, அவருக்குள்ளேயே அவர் தியானம் பண்ணி யாரோ ஒருத்தருடைய தியானத்தை கத்துக்கிட்டு அவரே கொஞ்சம் இறைவனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் உருவாக்குவாங்க. இப்போ அவருக்கு ஒரு அவதாரத்துக்குரிய ஒரு தெரியாது, அந்த சோலுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சோல் என்ன பண்ணுன்னா இதை வந்து தேட வைக்கும். இதை ஏன் தேட வைக்குதுன்னா இந்த உடலை ரெடி பண்றது. ஆனா இது என்ன பண்ணும்னா இந்த அவதாரத்துக்குரியது எங்க போகணும் எங்க தேடணுங்கிறதெல்லாம் இது ரூட்டு போட்டுரும். யாருக்கிட்ட போகணும், எந்த புத்தகத்தை அதுக்கு கையில கிடைக்கணும், எந்த மாதிரி அது வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அது வச்சிரும். அப்போ கொஞ்ச காலம் அந்த பயணம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உடல் பக்குவப்படும் போது அப்ப கொஞ்சமா இது போய் அடாப்ட் ஆகும். அப்ப அந்த உடல் வந்து மாறும். அப்ப தியானம் தீவிரமாகும். அவரு ஞானிக்கான ஒரு அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சம் தென்படும். அப்ப அவருக்குள்ளே என்ன ஆகும்னா நாம ஒரு அவதாரத்துக்குரிய ஒரு மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் வரும், தோண ஆரம்பிக்கும். அப்ப அவர் வந்து சில உறவினர்கள்ட்டெல்லாம் நடக்க போற சம்பவங்கள்லாம் சில குறிப்புகள்லாம் சொல்லுவார், சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். திடீர்னு வந்து அதிசயமா பேசுவார். அப்ப பௌர்ணமி போன்ற அமாவாசை நாட்கள் எல்லாம் தத்துவ மழையா பொழிவார். வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறுவார். அப்ப இன்னும் கொஞ்சம் அடிஷனலா அவருக்குள்ள அட்டாச் ஆகும். அப்ப இப்படியே மாறுறவர் ஒரு நாள் ஃபுல் சோலும் அட்டாச் ஆகும். அப்ப அவர் அவதாரத்துக்குரியவரை மாறி அவருக்குள்ள என்னன்னா நாம் ஒரு அவதாரத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லி அவர் வேலையை தொடங்குவார். அவர் என்ன வேலைக்கு வந்திருக்கிறாரோ அந்த வேலையை தொடங்குவார். அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த உடல்ல இருந்து அவர் வெளியாகும். அந்த உடலையும் முடிஞ்சா கரைக்கலாம், இல்ல அந்த உடலும் யாருக்காவது தேவைப்படும்னா அந்த இடத்துல விட்டுட்டு போகலாம், சமாதி. இந்த மாதிரி சூழல்லாம் இந்த ஞானம்ங்கிறது இந்த பேட்டர்ல தான் நடக்கும். யாருக்கா இருந்தாலும் எந்த அவதாரமா இருந்தாலும் அதுலேயே வெவ்வேறு வழிகள் இருக்கு. இப்ப சில மனிதருக்குள்ள சில நல்ல ஆன்மாக்களா இருக்கும், அவங்கெல்லாம் இந்த வழியிலேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தியானமே வராது. இப்போ ஒரு இறை ஆற்றல் என்ன பண்ணனா 10 வருஷம் 5 வருஷம் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ள குடியிருக்கும். அவங்க தியானம்லாம் பண்ண தெரியாது, உள்ள போயிடும். சுவாசத்து வழியா போகலாம், காது வழியா போகலாம், ஏதோ ஒரு வழியா ஒரு ஊசி மாதிரி ஓட்டை போட்டு உள்ள போயிடும். உள்ள போய் அதோடைய வேலையை செய்யும். அப்ப எழுதுவார், பயங்கரமா யோசிப்பார், பயங்கரமா பேசுவார். திடீர்னு மாறும். இவர் மனிதனா இருக்கிறவர் எப்படி இந்த ரியாக்ட் நம்ப முடியாது. ஆப்போசிட்ல இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஏங்க மனுஷன் நம்பி கும்பிடுறீங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்கெல்லாம், அவர் எனக்கு தெரியுங்க டீ வாங்கி குடிக்க காசு இல்லாம இருந்தாரு, அவர் எப்பங்க சித்தர் ஆனாரு, விளையாடாதீங்கன்ட்டு போவான். ஆனா அவரு உண்மையிலேயே மனுஷன்தான். ஆனா வந்தவன் ப்ரொஃபஷனலான சித்தர் உள்ள இருக்கிறவன், அவன் தியானத்துல எக்ஸ்பர்ட். அவன் ஆல்ரெடி பல பகுதிகளை எழுதினவன், படிச்சவன். இப்ப அவன் மூலியமா 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அந்த உடலை பயன்படுத்தி சில வேலை செய்வான். இது ஒரு மார்க்கத்துல ஞானம்னு சொல்லலாம். இப்படி 2 வடிவத்துக்குள்ள நடக்கும். இப்ப நேச்சரா இருக்கிற மக்களுக்கு அவங்க இயல்பாகவே இருந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் துளி இருக்குல்ல, அவங்களுடைய உயிர் துளி என்னன்னா
அதிகமா வேலை செய்யாது. இங்க இந்த மனம் தீவிரமா இருக்கிறதுனால உயிருடைய செயல் உருவானுச்சுல பிரபஞ்சத்திலேருந்து, அதோட தீவிரம் கம்மியா தான் இருக்கும். அது வருடத்துல ஒரு 10 வாட்டி 20 வாட்டி வேலை செய்யறதே கடினம். பாக்கி 365 நாள் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, 300 நாள் மனம்தான் வேலை செய்யும். அப்ப அந்த இடத்துக்குள்ள அந்த மனிதன் அந்த மனதை குறைச்சிட்டு அந்த உயிர்ல இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு ஞானி என்ன பண்ணுவார்னா தியானத்தை கொடுப்பார், மந்திரம் கொடுப்பார். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா 300 நாள்ல பாதி நாள் இறைத்தன்மையும் பாதி நாள் மனிதத்தன்மையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு என்னன்னா அந்த இறைத்தன்மையே கிடைச்சிரும், அவன் ஞானி கிடையாது. அந்த உயிரில இருந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை பெறும்போது அவன் அகலாம கன்னியாசியா இருப்பான், சன்னியாசியா இருப்பான், இறை தூதரா இருப்பான், இறை சேவகனா இருப்பான், இறை செயலையே செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப மனதிலிருந்து கொஞ்சம் குறைவா இருந்து அப்ப உயிர் துளி மேம்பட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இறைவன் வழிகாட்டிக்கிட்டே இருப்பார். அவன் முழு இறைவன் கிடையாது. அவனுக்கு என்னன்னா அந்த உயிர் துளி மனம் வேலை செய்ய விடாம உயிர் துளி மேம்பட்டு இருக்கிறதுனால அவன் இறை பணியை செய்ய தொடங்கிடுவான். அதுதான் இதெல்லாம் நிகழ்றது. அப்ப இப்படி ஒரு 3-4 ஸ்டெப் இருக்கு. அதுவும் சில காலம் மட்டும். சில காலங்கிறது அந்தந்த ஒரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேர்ந்தெடுத்து வைக்கிறது. இப்போ ஒருத்தரை தடுத்து ஆட்கொண்டு உள்ள போயிட்டார்ல, அந்த உடல் இறைத்தன்மையில தான் இருக்கும் அவர் வெளியில போனாலும். ஏன்னா வாழ்ந்தவர் இறைவன்ல, அதுக்கான மரியாதை அதுக்கு கிடைச்சு போகும். அதுகிட்ட சக்தி வெளியில போனதுக்கு அப்புறம் போயிடும். ஆனா இறைவன் வாழ்ந்த கூடுனால அந்த வணங்கப்படுறது இருக்கும். அவரு ஒரு நல்ல இடத்துல தான் வைக்கப்படும். எங்கேயோ எங்க வச்சாலும் அந்த இடத்துக்குள்ள ஒரு புனிதத்தன்மை இருக்கும், அந்த சக்தி இருக்கும். அது ஒரு புனிதத்தன்மை, சக்திங்கிறதோட ஒரு புனிதத்தன்மை. ஆன்மா வெளியில போயிரும், ஆனா அந்த கூடுக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருக்கும். ஒரு தண்ணி ஊறுற இடத்துல ஒரு நீர் கசிவு இருக்குல்ல, அந்த மாதிரி இறைவன் உள்ள வந்துட்டாருன்னா அந்த கசிவு இருக்கும். அதனால அந்த உடலை ரெகுலர் ஃபார்முலாவில் பண்ண முடியாது. நீங்க அந்த இறைவன் அந்த உடலுக்கான மரியாதையை கொடுத்துருவார். புரியுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு எரித்தால் கூட அதை பஞ்சபூதங்கள்ல ஒரு செயலா தான் பண்ண வைப்பாங்க. இப்ப நீங்க எரிப்பது அப்படிங்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. எரித்தாலும் என்னன்னா அது ஒளியா, அது அலைவரிசையா தான் இருக்கும். இப்ப இந்த ஞானிகளை எப்படின்னா அலைவரிசை தான், அலைவரிசையா அப்படி நமக்கு மேல அப்படி மிதந்துகிட்டு இருக்கும். அந்த அலைவரிசையை நம்ம தியானம் பண்ணும்போது அந்த அலைவரிசை உள்ள வரும். அப்ப தியானம் மேம்படும், அந்த சிந்தனை அப்படியே ஒருநிலைப்படும். இதுதான் அது உருவமா நமக்குள்ள பூந்துக்கிறது கிடையாது. அதுதான் விஷயம். இப்ப விவேகானந்தர் எரிக்கப்பட்டது, அதெல்லாம் அப்படியே அந்த அலைவரிசையா போகும். அந்த சரீரமே அலைவரிசையா மாறும். அது இருந்தா அந்த சரீரம் அந்த அலைவரிசையிலிருந்து சரீரத்திலிருந்து வெளியில வரும். இப்ப எரிக்கப்பட்டதுனால அந்த சரீரமே ஒரு அலைவரிசையா இருக்கும். இப்ப சரீரத்துக்கு ஒரு அலைவரிசை இருக்கு, உயிருக்கு ஒரு அலைவரிசை இருக்கு. அப்ப ஞானியா இருக்கிறவன் ஆன்மாவா இருப்பான். ஆன்மாங்கிறது பல உயிர்களை கூற்று சேர்க்கைங்கிறது, அது ஒரு பிரம்மாண்ட சக்திங்கிறது, அதுதான் அவதாரம். புரியுதுங்களா? அவதாரத்துக்குரியவங்க ஆமா. இப்ப எல்லா இடங்கள்லயும் ஒருத்தருடைய பெயர் புகழ் நிறைந்திருக்கு. எல்லா மொழி தெரியாதவங்க கூட ஒரு ஒரு இறைவனை வழிபடுறாங்க, ஒரு கர்த்தரை வழிபடுறாங்கன்னா அந்த அலைவரிசை அது அப்படியே காற்றுல அப்படி வாங்கிட்டு உலகம் முழுக்க போகும். ஆமா. அப்ப யாராவது ஒரு துன்பப்படுவங்களுக்கு என்ன பண்ணும், அது காற்று வழியா பூந்துரும். அவங்கள அறியாமலே கர்த்தர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள அறியாமே சர்ச்சை நோக்கி போயிடுவாங்க. இப்ப இந்த பகுதிக்குள்ள வைகுண்டருடைய அந்த அலைவரிசை இருக்கிறதுனால அவங்கள அறியாமலே வைகுண்டரை நோக்கி போவாங்க. ஏன்னு கேட்ட தெரியாது அவங்களுக்கு. ஆட்டுக்காக போனேன், கோழிக்காக போனேன், மாட்டுக்காக போனேன், காது குத்த போனேன்னு சொல்ற கதையெல்லாம் கிடையாது. அலைவரிசை, அந்த அலைவரிசையை நீ சுவாசிச்சா நீ அவரை நோக்கி நகருவார். இவ்வளவுதான்.
அந்த அலைவரிசை தீவிரமா இருந்தா அவரை விட்டே நீ அகல மாட்ட. அந்த அலைவரிசை குறையும் போது பார்ட் டைமா போவார். வெள்ளிக்கிழமை அவரு, பாக்கி 4 நாள் இன்னொருத்தர். இவ்வளவுதான். இதை வைத்து தான் இறைவனுடைய அவதாரங்கள் தீர்மானிக்கப்படுது. அப்ப ஒரு ஸ்டேஜில் ஒரு ஞானியோடைய அலைவரிசை என்ன பண்ணோம்னா இறைவனால் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இந்த காலம் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணோம்னா அந்த அலைவரிசையை அவங்களே திரும்ப பெற்றுவாங்க. அப்ப திரும்ப வாங்கிக்கிட்டாங்கன்னா அங்க என்ன ஆகும்னா அவருடைய தாக்கம் குறைஞ்சிரும். இப்ப நீங்க ரேடியேஷன்ல சுவாசிக்கிற அந்த கடவுளுடைய தாக்கம் குறைஞ்சு போய் நீங்க எல்லாம் வேற குருமாரை நோக்கி போயிருவீங்க, வேற மகானை நோக்கி போயிருவீங்க. அவரோட ரேடியேஷன் வந்துடும். அப்ப இவர் பக்கம் போறது, ஒரு காலத்துல நாங்க இவரை வழிபட்டோம், என்னமோ தெரியல, இந்த ஐயாவை பார்க்கும்போது எங்களை அறியாமையே ஒண்ணு தோணிருச்சு, அதனால அவர் இருக்கிறாரு, ஆனா இவர்கிட்ட எங்களுக்கு என்னமோ தெரியல, இனம் புரியாத ஒண்ணு இருக்குன்னு இங்க வந்துட்டோம். இப்ப மாயையை திரும்ப பெற முடியாது, மாயையை எரிக்கணும், சக்தியை திரும்ப பெற்றுக்கணும். இப்ப கடவுளாக அவர் என்ன பண்ணானா சக்தியோட வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த சக்தியை அவரே எடுத்துக்குவார். அதை புதுப்பிச்சு எந்த ஆண்டுகள் கழிச்சோ எத்தனை ஆண்டுகள் கழிச்சு திருப்பி எப்ப கொடுக்கணுமோ அப்ப வகித்து கொடுப்பார். அப்ப சிறு சிறு சக்திகள் அங்கங்க இருக்கும். ஆனா பெரிய அலைவரிசைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு காலகட்டத்துல கர்த்தருடைய தாக்கமா உலகம் முழுக்க இருந்துச்சு. இப்ப கம்மி, கும்பிடுறாங்க ஆனா தாக்கம் இருக்கா அப்படின்னா தாக்கம் கம்மி. தாக்கங்கிறது அலைவரிசை. அப்ப இனம் புரியாம தன்னறியாம போவாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துல வைகுண்டரை கும்பிடல, படையெடுத்து போனாங்க, எல்லாமே அவருதான்ட்டு போனாங்க. காரணம் அந்த அலைவரிசை. அந்த அலைவரிசை குறைஞ்சிருச்சுன்னா வேற அலைவரிசை வருதுல்ல, அதை நோக்கி அப்படியே டைவர்ட் ஆகும். ஒரு நதி மாதிரி தான், ஒரு இடத்துல தேக்கி பிரிக்கிறோம்ல, அதுதான். அப்ப அவங்க என்னன்னா அதே வைகுண்டர் வேற வடிவத்தில் பிறப்பாரு, அந்த அலைவரிசையை திரும்ப பெற்றுக்கிட்டு வேற அலைவரிசையில வந்திருப்பாரு. போதும் என்ன அங்க பார்த்தது, நானே வேற வடிவத்துல வந்திருக்கேன், இங்கிட்டு வா, ரைட்ல வா அப்படின்ருவாங்க. சில பேருக்கு புரியாம அந்த பக்கமே நின்றுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இறைவனாகப்பட்டவன் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் அவன்தான் அந்த அலைவரிசையை கொடுக்கறது, திரும்ப பெற்றுக்கிறது. திரும்ப அவன் என்ன பண்றான், எதுக்காக இந்த வேலை நடக்குது அப்படின்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. இப்ப பனிக்காலத்துல ஒரு காலம், வெயில் காலத்துல ஒரு காலம், மழைக்காலத்துல ஒரு காலம் மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு யுகத்திலே ஒரு 20 ஸ்டேட்மெண்டா பிரிப்பாங்க ஒரு யுகத்தையே. அப்ப அந்த யுகத்துல ஒவ்வொரு ரேடியேஷன்ல ஒருத்தர் அவதரிக்கிறது. அப்ப இந்த அவதாரம் முடிஞ்சிச்சுன்னா அந்த ரேடியேஷன் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதை திரும்ப பெற்றுக்கிட்டு அவரே வேற ஒரு வடிவத்துல கூட வரலாம், இல்ல அவரை சார்ந்தவர் ஒரு வம்சாவளியில இருக்கிற அவர் சிஷியரே வரலாம். அப்ப இதோட தாக்கம் குறைஞ்சிரும், அதோட தாக்கம் மேலும். இந்த பாபா சாமி சொன்னது 5 வருஷத்துக்கு இங்கதான் இருக்காரு, ரேடியேஷன் தான். இப்ப அவர் பாம்பன் சாமி இருக்கிறாரு வச்சுங்களேன், அருணகிரியோட ரேடியேஷன், முருகனோட ரேடியேஷன், அகத்தியரோட ரேடியேஷன். வெறும் பாம்பன் சாமி மட்டும் கற்பூரத்தை கொளுத்திட்டு உட்காந்துருக்க மாட்டாரு. இந்த ரேடியேஷன்லாம் நீங்க உலா வரும். அப்ப என்ன ஆகும்னா 500 வருஷத்துல முருகன் பிரபலம் அடைவான், அகத்தியர் பிரபலம் அடைவான், அருணகிரி பிரபலம் அடைவான். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாம்பன் சாமி ரேடியேஷன்ல நான் சொன்னவன் எல்லாம் மேல் நோக்கி கும்பிட்டுருப்பாங்க, மக்கள் படையெடுத்து போயிருப்பாங்க. இதான் விஷயம். இதை நாம டியூன் பண்ணிக்கிறது, நாம டியூன் பண்ணிக்கிறதுன்னு இல்ல, அது இயற்கையாவே கிடைக்கப்படும். அது ஒன்றும் நம்ம இப்ப மக்களை டியூன் பண்ணி மாத்திர முடியாது. அந்த தாக்கம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்ப்பாங்க, கவனிப்பாங்க, படிப்பாங்க, கொஞ்சம் போகலான்னு நினைப்பாங்க. அந்த அலைவரிசை கொஞ்சம் உள்ள வர 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 அவங்க அந்த வழிபாட்டில் போயிடுவாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல்பாடு. சில ஆன்மாக்கள் என்னன்னா தீமையில ரேடியேஷன் இந்த காலத்துல கிடைக்கும், அதுலயே சிக்கிக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, தீமை அப்படின்னா என்னன்னா இறைவனே நினைக்க முடியாத ரேடியேஷனும் பரவும், நெகட்டிவ். அப்ப என்ன ஆகும்னா அட கடவுள் என்னங்க, நம்ம படிச்சாதாங்க சோறு, நாம உழைக்கிறோம், நம்ம சோறு போடுறோம், கடவுளோட ரோல் எங்க இருக்குன்றுவாங்க.
அப்போ அந்த ரேடியேஷனை தான் அவங்க சுவாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. அதை நீங்கள் நெகட்டிவிட்டின்னு எடுக்கிறதோட அந்த மாதிரி ரேடியேஷனும் இங்கே இருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்குள்ள 2 விதமான தன்மைகளை நாமே உள்வாங்கிக்கிறோம் எல்லாருக்குமே. அதனால தான் நம்மளால் முழுமையான ஒரு செயல் வடிவத்தை கையில் பிடிக்க முடியல. நாம முழுமையா ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது எதை எறும்பு மாதிரி மண்ணை விட்டுட்டு சர்க்கரையை எடுக்கிறோமோ அந்த மாதிரி அதை மட்டும்தான் அது வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடணும். அதுதான் அதோடைய செயல் வடிவம். இப்ப நமக்கு இயற்கையா உங்களுடைய ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையா அது கிடைக்குது, இந்த காலகட்டத்துல கிடைக்குது. அதுல ஒரு ஞானி சமயத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த தவறான ரேடியேஷனுக்குள்ள இவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திடாம ஒரு பாதையை காட்டி விட்டுறாரு. இதுலயே நீஞ்சு போ, நீ கரை சேருவ அப்படிங்கும் போது இந்த தன்மை கிடைக்குது. அந்த தன்மை வந்தாலும் இந்த தன்மையினால பாதிப்புல இருந்து விடுபடுறோம். இதுதான் விஷயம். ஆனா இதை இயற்கையாகவே அதை போராடி அதை பெறறதுக்கு அதை கிடைக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் சவால் இருக்கு.